ப்ளவுஸுக்கு நம்ம வந்து இப்படி கரைப்பகுதியை மடக்கி போட்டுக்கிறணும். போட்டுட்டு பிசுறு ஒன்று போல் வர்றதுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு, அப்புறம் வந்து இது வந்து நம்ம லைனிங் ப்ளவுஸ் தான், அதனால் நான் வந்து 1 இன்ச்சு எல்லாருக்கும் உள்ளுக்க வச்சு தைப்பேன். அரை இன்ச்சுலேயும் அடிக்கலாம். 1 இன்ச்சு, அரை இன்ச்சு, 3/4 இன்ச்சு அதை மாதிரியும் கொடுக்கலாம். ஆனால் நான் வந்து 1 இன்ச்சு மட்டும் கொடுக்குறேன். ஒரு இன்ச். ப்ளவுஸோட உயரம் 14 சொன்னேன், 14 இன்ச். இதிலேயே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து அரை இன்ச் நம்ம ஜாயிண்ட்டு போடுறதுக்கு தையலுக்காக அரை இன்ச். இவங்களோட கழுத்து காப்பதில் நான் போன வீடியோவில் வந்து கழுத்து இந்த அகலம் வச்சு எடுக்கலான்னு சொன்னேன். இந்த வீடியோவில் இந்த மாதிரியும் எடுக்கலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது 2 இதையும் இப்படி ஒன்று போல் வச்சுக்கிட்டு, இந்த ஷோல்டர் தையலுமே ஒன்று போல் வச்சுட்டு, இங்கேனா ஒரு மார்க் பண்ணிக்கோங்க, இதுலேயும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 2 சென்டரையும் நம்ம இப்படி வச்சுக்கிறலாம். 2ஐயும் மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு இதோட நீளத்தை கூட நம்ம அளந்துக்கிடலாம். கழுத்துக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் கழுத்து எந்த அளவில் இருக்குதுன்னு. இப்போ கழுத்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், 6.25 இருக்குது. அப்போ 14ல் 6.25 போனால் மீதி இருக்கிறது அவங்க கழுத்து. இந்த மாதிரி மெத்தட்லேயும் நம்ம கழுத்து எடுத்துக்கலாம். கழுத்து எடுத்துக்கிறது இந்த மெத்தட்லையும் எடுத்துக்கிடலாம். நான் போன வீடியோவில் சொன்னேன் பாருங்கள், இந்த அளவு எடுத்து அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். இப்போ நான் இதிலேருந்து ரெடியாக 6.25 வைக்கிறேன். 6.25 6.25 வச்சுட்டோம். இதில் பாருங்கள், 6.25 வச்சாச்சு. இவங்களுக்கு 3 இன்ச்சு இருக்குது. ரெடி அளவு கழுத்து அகலம் 3 இன்ச்சு இருக்குது. ஆனால் இங்கே 3.25 வளைவு கொடுத்து 3.25. அப்போ இங்கே இதை விட நம்ம 1/4 இன்ச்சு குறைச்சி வைப்போம். அதே 3 இன்ச். அவங்களோட நம்ம வந்து 30க்கு 34க்கு மேலேயே 3 வச்சாலும் அவங்களுக்கு இவங்களும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. இது 3 இன்ச்சு சரியாக இருக்குது. சரியா? 2.25 3 வைக்கலாம். அப்புறம் ரெடி ஷோல்டர் 2.25 இன்ச்சு இருக்குது. அதையும் 2.25 இன்ச்சு வச்சிடும். 6.25 நம்ம மார்க் பண்ணினோம்னா அப்புறம் நம்ம கழுத்தை நம்ம மார்க் பண்ணி 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ரெடி ஷோல்ட்ரு மார்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் அரை இன்ச்சு விட்டுருக்கோம். இப்போ நம்ம கழுத்தும் நம்ம போடணும். கழுத்து என்ன செஞ்சோம், இங்கே வந்து இதை விட 1/4 இன்ச்சு கூடன்னு நான் சொல்லியிருக்கேன். 3.25 இன்ச்சு கூட எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். எதுக்காகனா நம்ம ரவுண்டு கழுத்து போடுறதுனால. இந்த ரவுண்டு கழுத்து போட்டு இதில் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து 1 இன்ச்சு விட போகிறோம். 1 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு இதில் ரவுண்டு கொடுத்துட போகிறோம். ரவுண்டு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போ ஆம்கோல் எடுக்கணும். இப்போ ஆம்கோல் எடுக்கிறதுக்கு இன்னொரு ஈஸி மெத்தடு சொல்லித்தரேன். நான் தைக்கிறது தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அளவை நான் அப்படியே வச்சுருவேன். 6 இன்ச்சு இருக்கா, அதே 6 இன்ச்சை நான் இங்கே வச்சுருவேன்.
வச்சுட்டு இதில் வந்து ஒரு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிடுவேன். மார்க் பண்ணிவிட்டு இதுலேயும் சென்டர் பார்த்துருவேன். இதில் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இதில் 20 இன்ச்சு இருந்துச்சு, பேக்கில் வந்து 20 இன்ச்சு இருந்துச்சு. அப்போ இதில் 10 இன்ச் ப்ளஸ் 1.5 இன்ச்சு மார்க். இதில் ஃபுல்லாக என்னதுக்கு 4 இருந்துச்சு, இதில் 2 இன்ச், இதில் பாதி இதில் பாதி எல்லாம் வச்சுட்டு இதை நம்ம இணைச்சிடும். இது ஆம்கோல் வச்சிட்டோம். இது நம்ம இந்த ஆம்கோல் இறக்கம் எடுத்தது கரெக்டாக அப்படின்னு நான் இப்போ வச்சது மாதிரி இதில் வச்சா சரியாக இருக்கான்னு நம்ம இதில் ஒரு செக் பண்ணி பார்த்துருவோம். பாரு, இதுதான் நான் போன வீடியோவில் உங்களுக்கு சொன்னது. இந்த கோடை வச்சுக்கோங்க, இதையும் பார்த்துக்கோங்க. இது எவ்வளோ வருதோ அதான் ஆம்கோல் இறக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். நான் இதில் 6 இன்ச்சு வச்சேன்னா உங்களுக்கு 6 இன்ச்சு வந்துருச்சா? இதுவும் பாருங்கள் 6 இன்ச்சு வந்துருச்சா உங்களுக்கு கரெக்டாக? நம்ம இதை மாதிரி தான் நம்ம ஒன்று ஒன்றா நம்ம தச்சு வரும்போது நம்மளுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். இதையும் நம்ம இப்போவும் செக் பண்ணாலும் இந்த 6 இன்ச்சு கரெக்டாக வந்துச்சு. இதையும் மார்க் பண்ணணும், இதையும் மார்க் பண்ணணும், பண்ணால் 6 இன்ச்சு வந்துருச்சு. ஆனால் இது நான் இப்போ உங்கள்கிட்ட அதை எடுக்காமலே என்ன சொன்னேன், இந்த அளவு ஏதோ அதே அளவை கீழே வைங்கன்னு சொன்னேன். இதுவும் உங்களுக்கு சரியாக இருக்குது, இந்த அளவும் உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கு. பண்ணிவிட்டு இதிலேருந்து மீதியே பூராமல் என்னது கைக்கூலி இந்த இது ஆம்கோல் பக்கம் உள்ள இறக்கம், நமக்கு ஆம்கோல் பக்கம் உள்ள இறக்கம். இப்போ நம்ம கீழே வந்து நம்ம என்ன பண்ணோம், பேக்கில் வந்து குறிக்கணும். இடுப்பு இது நம்ம குறித்தோம். பதினொன்றரை இன்ச்சு இருக்குது. இதில் ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சிட்டு ஒரு 11 இன்ச்சு வைங்க, சரியாக வரும். இதையுமே உங்களுக்கு இப்போ செக் பண்ணி சொல்கிறேன் பாரு. பதினேழு இன்ச்சு ஒரு கோடு இருக்குது. ஒரு கோடுங்கிறது 1/4 இன்ச்சுக்கும் கொஞ்சம் கம்மி போட்டிருக்கோமா. இதில் பாதி என்ன செய்வோம், இதில் பாதி எவ்வளவு, 8.75. 8.75 கொஞ்சம் ஒரு தள்ளி வந்துருச்சாங்க. 8.75 9.25 8.5 இன்ச். நம்ம டாட்டுக்காக 1 இன்ச்சு, இந்த இதில் வந்து 1/2 இன்ச்சு பிடிச்சிருக்காங்க. டாட்டுக்காக 1 இன்ச், இந்த 1.5 இன்ச்சு வந்துருச்சா. இந்த அளவு இப்போ இதுக்கு கரெக்டாக வந்துருச்சா. இதை நம்ம இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு இறக்கி வச்சாலும் இந்த அளவு சரியாக வரும், கீழே இருந்து நம்ம குறித்தாலும் இந்த அளவு சரியாக வரும். உங்களுக்கு ஈஸியானா இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சை குறைச்சி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அதை மாதிரியே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பேக் வெட்டிட்டோம், பேக் அளந்துட்டோம்.